வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நானும் நடந்த ஸ்மாக் டவுன் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வேறு லெவலாக இருந்துச்சு. ஒவ்வொரு மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா யூசி நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணுறாங்க, ஆனால் அந்தளவுக்கு வியூஸ் போகிறதில்ல. ஸோ ஓகே, இன்றைக்கான கொஸ்டின் என்ன, இன்றைக்கான ஸ்மாக் டவுன் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதோட ரேட்டிங் என்ன சொல்லி மறக்காம பண்ணுவேன். என்னோடது வந்து பார்த்திங்கன்னா போன வாட்டி 8.5, இந்த வாட்டியுமே 8.5. அப்படிப்பட்ட செக்மெண்ட் இது. ஸோ ஓகே, நம்பர் ஒன்று ராண்டி தான். ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா ராண்டி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஸ்மாக் டவுனை. அதாவது ராண்டி என்னென்ன பேசினாரோ அது எல்லாத்தையுமே அப்படியே சொல்கிறேன், நீங்கள் அப்படியே கேட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். நான் அப்படியே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே, ராண்டி வந்து வராரு. என்னென்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனில் ஓப்பனிங் ஷோ வந்து பண்ணுறாரு. ராண்டின்ட்டு எல்லோரும் கத்துறாங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சரி ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ராவில் இருந்தேன், அது வந்து என்னோடய பிஸ்னஸ்ஸு, பட் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச பிராண்டுனா அது வந்து ஸ்மாக் டவுன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஓகே, இப்போதைக்கு நான் என்ன பேச வந்திருக்கேன்னா, கோடி வந்து பார்த்திங்கன்னா கோடி எதுக்கு ரோமன் கூட டீம் பண்ணால் அது வந்து சரியானது தானா இல்லையா அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு நான் பேசுகிறேன். சரி, அதுக்கு நான் பேசுகிறத விட அதுக்கு அந்த மேட்ச்சில் கலந்துக்கிட்டு இருக்கவனே பேசினாவே கரெக்டாக இருக்கும்ல அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது இப்போதைக்கு எல்லாருமே வந்துருக்க ஸ்மாக் டவுன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். ஸோ ஓகே, இப்போதைக்கு வரப்போகிறது யாருன்னா நம்ம அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோடு அப்படின்னுவார். கோடி ரோடு என்ட்ரன்ஸ் கொடுத்து வருவார். இப்போ கோடி வந்து என்ன தான் பேச போகிறாரு, பேட் பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரோமன் கூட டீம் பண்ண சரியா இல்லையா அப்படின்னு அதை பற்றி தான் பேச போகிறாரு. கோடி வந்து என்ன பேசுவார்னா, ஓகே நீ என்னதை விட உனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிபட்டுருக்கு ராலை, அதாவது நீ ராலை வந்து அடிபட்டு வந்திருக்க, திருப்பி இப்போ ஸ்மாக் டவுனுக்கு வந்திருக்க. ஓகே, ஆனால் இப்போ சரி, ரோமன் வந்து ஒரு சிலர் சொல்கிறாங்க நீ எடுத்தது வந்து ராங் டிசிஷன், ரோமன் கூட டீம் அப் பண்ணுறதுலாம் ராங் டிசிஷன், அவன் எப்படி மாறுவானே தெரியாது அந்த மாதிரி சொல்லுவான். அவன் வந்து ஆனால் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, பட் பிளட் லைன் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, ஆனால் எனக்கு இன்னொரு ஆள் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்கான், அது வந்து எனக்கு சரியாக தெரியலை, ஆனால் வந்து புரிஞ்சுன்னா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ராண்டி வந்து வருவான். நானும் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து லெஜண்ட் கில்லர் முன்னாடி நிற்கிறேன், அதாவது வைப்பர் ராண்டி ஓட்டன் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கேன். அவனும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, பிளட் லைனும் ப்ராப்ளம் இல்லை. ரோமன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க நீ வந்து கோடி கூட அதாவது ரோமன் கூட டீம் அப் பண்ண தப்புன்ட்டு, பட் இருந்தாலும் சரி ஓகே நான் அவனை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், நீ வந்து இதை பேச வந்ததுக்கு ரெஸ்பெக்ட் அப்படின்னு கை கொடுப்பாரு. ராண்டி சொல்லுவார், உனக்கு ஒரு பிக் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாரு, அதை வந்து இன்றைக்கி பேசி முடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கெவின் ஓவன்ஸ் உள்ள வந்தோடனே அவர் என்ட்ரன்ஸ் கொடுத்து வந்தோடனே அடுத்து பார்த்தீங்கன்னா பிளட் லைன் வந்துடுவாங்க. பிளட் லைன் அவங்க என்ட்ரன்ஸ் கொடுத்து வந்தோடனே சரி என்னடா அவங்க வந்து எனக்கு தெரியும் கான்ட்ரவர்சி பேச போகிறாங்கன்னா இந்த மாதிரி சமூகம் நடக்குன்னு நினச்சி கூட பார்க்கல, வேறு லெவலாக ஆச்சு. பிளட் லைன் வந்து என்ன பேச போகிறாங்கன்னே ஃபஸ்ட் எடுத்தோடனே எல்லோரும் என்னை அக்னாலஜ் பண்ணுங்கள், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குடா, நீங்கள் 3 பேர் வந்து இந்த ரிங்கில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் 3 பேர் நீங்கள் உங்கள் 3 பேர் எல்லோரும் எனக்கு அக்னாலஜ் பண்ணுறாங்க அப்படின்னே எல்லாம் பூ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓடிசி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம சோலசிக்கா வெறியாயிருவார். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார்னா, நீ வந்து தேவையில்லாத ஒரு ஆள் கூட டீம் பண்ணியிருக்க, இவனை கூட நம்பலாம், இவங்க 2 பேர் கூட நம்பிடலாம், பட் நீ ரோமன் ரைன்ஸை நம்பினது பெரிய தப்பு, அவன் எப்படி இருப்பானே தெரியாது, ஏன்னா நான் அவன் கூட இருந்தவன், அதனால நான் சொல்கிறேன் நீ வந்து ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துரு தம்பி. ஆனால் இவர் வந்து சண்டை முட்டி விட ஆரம்பிச்சிருவார். அதாவது என்னென்னா அடுத்து வந்து ராண்டியை பார்த்து சொல்லுவார், நீ ராண்டியும் சரி கெவினும் சரி பிளட் லைன் கூட எங்கள் கூட ஸ்டோரி பண்ணி அவங்க வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், அவங்க இப்போதைக்கு உன் கூட ஸ்டோரி ஏதோ நீ கடைசியில் அவங்களுக்கு எந்த ஒரு சாம்பியனும் கிடைக்கல, சும்மா வெட்டியாக தான் தெரியுறாங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறமா நீங்கள் 3 பேரும் சரி கரெக்டாக பேட் பிளன் முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு எக்னாலஜி பண்ண தான் போகிறீங்க, கோடி நீ வந்து அந்த டைமில் நீ தோக்க தான் போகிற, தோத்துட்டு என் காலில் வந்து விழுக தான் போகிற அப்படின்னு சொல்லுவார். கெவின் சரி நிப்பாட்றா, உன்ன மாதிரி ஸ்டூப்பிட்டில் யாரா வந்து எக்னாலஜி பண்ணுவா அப்படின்னுவார். ஓகே நம்ம இன்றைக்கி நைட்டு மேட்ச் வச்சுக்குவோம் நானும் அப்படின்னு கோடி வந்து மைக் எடுத்துக்கிடுவார். இல்லை கோடி நீ கிடையாது, நீ வந்து பேட் பிளன் மேட்ச் பண்ணுற, நானும் ராண்டி ஓட்டனும் சேர்ந்து மேட்ச் பண்ணுறோம், ஒன்றை வந்து மெயின் இவெண்ட்டில் முடிக்கிறோண்டா அப்படின்னுவார். அப்புறம் சோலசிக்கோ, அது யாருன்னா சோலசிக்கோ நீயும் ஜாக்கஃபாட்டு 2 பேருமே அப்படி டாக் டீம் பண்ணுங்கள், அதை நானும் ராண்டியும் நீனு ஜாக்கஃபாட்டு அப்படின்னு ஜாக்கஃபாட்டு முறைச்சிக்கிட்டே இருப்பான். எனக்கு தெரிஞ்சிருச்சு ஜாக்கஃபாட்டோட ஏதோ சூழ்ச்சி இருக்க போதுன்னு, அதே மாதிரி தான் மெயின் இவெண்ட்லேயும் பண்ணாங்க. இந்த மூமெண்ட் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 2 போன வாரம் நடந்த மேட்ச் வந்து காட்டியிருப்பாங்க. அதாவது நயா ஜாக்ஸ் வந்து தோற்றுருப்பாங்கல்ல, அது காரணம் டிஃபனி தான். டிஃபனி கழுத்தை அப்படி சேர்த்திக்கிட்டு இருப்பாங்க, இதுக்கெல்லாம் காரணமே நீ தான், இப்படி ஒரு நிலைமையில இருந்து நிற்கிறேன்னா அது காரணமே நீ தான், உன் பேச்சை கேட்டு நான் டாக் டீமில் இறங்கினேன் பார்த்தியா ஏன் தப்பு தான் அப்படின்னு டக்குன்னு மணி அங்கே பார்த்தோன்னே டக்குன்னு சிரிச்சுக்கிட்டே விட்டுருவாங்க. சரி ஓகே விடு, ஃப்ரீயாக விடு, அவ்வளோதான், என்ன பண்ணுறது உண்டு, ஏன்னா மணி நமக்கு இருக்கல, அவங்க நினச்சா கேஷிங் பண்ணலாம், அதை பயந்து ரோடின்னு போல இருக்குது. சரி ஓகே, பிரேலி வந்து உள்ளே வந்துடுவாங்க. பிரேலி வர்சஸ் நயோமிக்கான ஒரு மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நயா ஜாக்ஸ் வந்து சாம்பியன்ஷிப்புக்காக ஃபேஸ் பண்ண போகிறாங்க. இந்த மேட்ச்சை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நயோமி வந்து ஹீல் டர்ன் பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி தான் பழைய எப்பயுமே வந்து ஜிகின்னு மின்ட்ரே ட்ரெஸ்ஸில் வருவாங்க. இன்றைக்கி அந்த மாதிரிலாம் ஓவராலாக இல்லை, அந்த பழைய ஹீல் டர்ன் ட்ரெஸ் தான் போட்டு வந்தாங்க. நான் கூட ஹீல் டர்ன் பண்ணிடுவாங்க, அவங்க வின் பண்ணிடுவாங்கன்னு நினச்சி தப்பு கணக்கு போட்டேன். ஆனால் நடந்ததே வேறு. இந்த மேட்ச்சில் நயோமி
நம்பி வின் பண்ணுற மாதிரி காட்டினாங்க. பட் இருந்தாலும் பிரேலி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபினிஷர் மூவ் போட்டு வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச்சில். சரி, நான் எதிர்பார்க்கல, நயோமி தான் வின் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். அகைன் ஹீல் டேங்க் பண்ணிடுவாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் பட் இந்த அவங்க ஸ்மாக் டவுனில் நான் அந்த ஸ்போர்ட்ஸ் கேரியில் போட்டது வந்து தப்பாயிருச்சு. ஹீல் டர்ன் பண்ணல. அதுக்கப்புறமும் அவங்க வந்து கை கொடுக்க போவாங்க. ஓகே ரெஸ்பெக்ட் பண்ணிக்கலான்ட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துட்டு அமைதியாக போயிடுவாங்க. என்னடாதுன்ற மாதிரி தான் இருக்கும். என்னடா அப்போ கூட ஒரு அடியை போட்டு ஹீல் டர்ன் பண்ணுவாங்க பார்த்தா அப்பயும் பண்ணல. ஓகே WWE இன்னும் வெயிட் பண்ணுறாங்க போல இருக்குது. நம்பர் 4 ஆண்ட்ரேடே வந்து பார்த்திங்கன்னா பேக் ஸ்டேஜில் போய்கிட்டு இருப்பார், மாஸ்க் போட்டிருக்காவா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி எல்லாம் நீட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பார். கூட நிப்பாட்டு நான் ஒன்று எல்லாம் நீட்டு ஒன்று பேசணும், நீ வந்து பெரிய சூப்பர் ஸ்டார் ஒத்துக்கிறேன், ஆனால் இப்போதைக்கு இந்த ஒரு அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் இருக்குது, அதை முடிச்சுட்டு உங்க கூட கண்டிப்பாக மேட்ச் முடியும், எடுத்து காலப்படாத அப்படின்னு டக்குன்னு கார்மலைஸ் ஓடி வந்து எல்லாம் நீட்டை அடிச்சு பறக்க விட்ருவாரு. டேய் நீ இவன்ட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான், நேராக ரிங்குக்கு வாடா அப்படின்ட்டு போயிடுவார். இவன் ஆண்ட்ராய்டு முழிச்சுக்கிட்டு இருப்பான். கார்மலைஸ் வந்து வந்துடுவார். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் கார்மலைஸ் தான் வின் பண்ண போகிறாரு, அதாவது அவர் தான் பூஸ்டப்பாக இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த மேட்ச்சில் சரியான ட்விஸ்ட்டு. அதாவது பார்ட் 5லேருந்து தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். இந்த மேட்ச்சுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறதில்ல. சும்மா மிரட்டி விட்டாங்க இந்த மேட்ச். இந்த ஸ்மாக் டவுன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளட் லைனுக்கு அடுத்து இந்த மேட்ச் தான் சொல்லலாம். வேறு லெவலில் இருந்துச்சு இந்த மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் ஹை ஃப்ளைங் மூவ்ஸ் அடுத்தடுத்து போடுறதும் மிரட்டி விட்டாங்க. இந்த மேட்ச்சில் ஆண்ட்ராய்டு வந்து பார்த்திங்கன்னா செத்துட்டாலன்ஸ் மாதிரி இருந்துச்சு பார்க்கும்போது. எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. இந்த மேட்ச்சில் நம்ம கார்மல் ஹைஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளட் ப்ளீடிங் ஆரம்பிச்சிடும், வாயை உடச்சி விட்ருவாங்க. ஆண்ட்ராய்டு வந்து பார்த்திங்கன்னா அவன் தன்னோட ஃபினிஷர் மூவுக்காக வெயிட் பண்ணி போடுவான். கடைசியில் அவன் கார்மல் ஹைஸ் வந்து அவனோட மூவை வந்து போட்டுவிட்டு என்ன பார்ப்பான், அதாவது சுப்ளெக்ஸே 2 வாட்டி இப்போ ட்ரை பண்ணுவாங்க. ஒரு வாட்டி ஆர்கே மாதிரி விழுந்து கார்மலைஸ் வந்து பார்த்திங்கன்னா பின் பண்ணிடுவோம். அந்த டைம் கிக் அவுட் பண்ணி விட்ருவாங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு மெயின் ஷோ பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இந்த மேட்ச்சுக்கு ஒரு பார்ட் 6 வந்து பார்த்திங்கன்னா மிரட்டி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சடனாக இங்கே யார் வர்றாங்கன்னா எலைனிட்டு வந்துடுவான். எலைனிட்டு வந்து ஜெயிக்க போகிற நேரத்தில் ஆண்ட்ராய்டை கற்றுவான். டே நீ எதுக்குன்னு இங்கே வந்த, நீ வந்து குழப்பம் வந்திருக்கியா, போடாம அப்படின்னுவார். கார்மலைஸ் வந்து திருப்பி ரோல் அப் பண்ணி இந்த மேட்ச்சை முடிச்சு விட்ருவான். ஆண்ட்ராய்டை வந்து அவங்க சோகமாக உட்காந்துருப்பான். இவன் எலைனிட்டு கத்திக்கிட்டு இருப்பான் கார்மலைஸை, நீ வாடா உனக்கு அடி இருக்குடா அப்படின்ட்டு. பின்னாடி அவன் நின்றுட்டு நீ எதுக்குடா தேவலாம் இங்கே வந்த, ஒன்றால் நான் தோத்துட்டேன்டா அப்படின்னுவார். நம்ம எல்லாம் நைட்டு என்ன சொல்லலாம்னா சரி ஓகே நம்ம 2 பேரும் சேர்ந்து டீமை பண்ணி அவனை போய் வெளுப்போம், நம்ம 2 பேரும் கரெக்டு அப்படின்னு கை கொடுக்க பார்ப்பான். இவன் நீலாம் சரியில்லை, உனக்கு விதி இருக்குது அவனுக்கு விதி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். அந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சு. பார்ட் 6 எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் என்ன பேசுகிறாங்கன்னா அதாவது கோடி என்ன கேட்பானா, இன்னும் நீ வந்து என்ன நம்ப மாட்டியா கெவின் அப்புறமே, நீ பேட் பாலில் மேட்ச் பண்ணுறடா அப்புறம் என்னடா அப்படின்னே ராண்டி வந்து சொன்னேன். அதெல்லாம் சண்டைலாம் இல்லை, சும்மா வந்து ஒரு சில கான்ட்ரவர்சி நடக்குது அவ்வளோதான், நம்மளுக்குள்ள அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, நம்மளாம் ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு. அடுத்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக் டவுன் வந்து பார்த்திங்கன்னா ஏஜி ரிட்டர்ன் அது வந்து டீஸ் பண்ணி விட்ருவாங்க. அதாவது வரப்போகிறாரு கன்ஃபார்மே பண்ணி விட்ருவாங்க. என்னடாவது என்னமோ லீவ் ஏஜே அப்படிலாம் போட்டிருந்தே அப்படின்னு நானும் அதை தான் நினச்சேன். சர்ப்ரைஸாக கொடுத்துட்டாங்க. நம்பர் 5 பேப்பர் நிவி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராஷ் கேனை தூக்கின்னு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மிச்சின்னு இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் இந்த டீ குடிக்கும் ரெஸ்ட் ரூம் போகும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. போன எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த மேட்ச்சில் அந்த குப்பை தண்ணி ஒன்று கொண்டு வந்துட்டா அந்த என்னது பேப்பர் நிவி கூட இருக்கவ. பட் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் அந்த குப்பத்தில் போய் அந்த பேப்பர் நிவி போய் பண்டுன்னு படும். அதுக்கப்புறம் மேலே வருவாங்க. ஒரு சில டிஸ்ட்ராக்ஷன் மூவ்னால கடைசியில் மிச்சின் வந்து ஃபினிஷர் போட்டு பேப்பர் நிவி வந்து வின் பண்ணி விட்ருவாங்க. அதாவது மலையை சரிச்சிருவாங்க. நான் நினச்சி கூட பார்க்கல பேப்பர் நிவியை தோக்கடிப்பாங்கன்ட்டு. ஓகே அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் மேட்ச்சு நம்பர் 6. அதாவது இந்த மேட்ச் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா கெவின் ஒன்ஸ் வந்துடுவார். அப்போயே வந்து பார்த்திங்கன்னா கல்லாட்ட ஆரம்பிச்சிடுவாங்க அவங்க வேலையை. அதாவது கெவின் ஒன்ஸ் இருக்கும்போது ஜாக்கப் ஃபட்டி அடிக்கும் போது ராண்டி வந்து அடிக்க வந்துடுவான். அவள் வந்து ரெஃப்ரி நீ போடா இல்லைன்னா அவனை வெளியே அனுப்பிச்சி விட்ரு அப்படின்னா, நீ வந்து பார்க்குறியாடா குருட்டு நாயே அப்படின்ற மாதிரி இருக்கும். அவன் கத்திக்கிட்டு இருப்பான். டே நீ போது அங்கே கண்ணை கொடுத்து பாறேன்டா அப்படின்ற மாதிரி. அப்புறம் நம்ம சோலசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மூவ்ஸ்லாம் போட்டு இவங்க கல்லாட்ட ஆடுறது உடைய மாட்டாங்க உங்களுக்கு, பிளட் லைன் பேர் வச்சாவே கல்லாட்ட தான் அடிடுவாங்க போல இருக்குது. அப்படி தான் இருந்துச்சு. ராண்டி வந்து பார்த்திங்கன்னா டேக் வாங்கிட்டு அடிப்பான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஆர்கே அதாவது வைப்பர் அந்த டிடிடியை போடுவான். போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ அந்த அதாவது பேக் இன்ஜூரியை வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது எதுக்குன்னு அப்புறம் தான் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோலசிக்கோ சம்மன் ஸ்பைக்கை கொடுத்து கீழே படுக்க போட்டுருப்பான். டக்குன்னு இந்த கீழே இந்த பிளட் லைன் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ குழப்பிக்கிட்டு இருப்பாங்க. கோடி வந்து அட்டாக் பண்ணிடுவான். ஆனால் கோடி அட்டாக் பண்ணல தான் பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. அதாவது கோடி அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டேமட்டோங்க அடிச்சு உள்ளே ஏற்றி விட்ருவான். அவன் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி விட்ருவான் அந்த மேட்சையே மொத்தமாக. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கப் ஃபட்டி உள்ளே இறங்கி கோடி ரோட வந்து அடித்து பொழந்துருவான். அப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரி இந்த பக்கம் பார்த்துருவோம். அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்கப் ஃபட்டி ஒரு கெவின் ஓன்ஸுக்கு ஒரு சூப்பர் கீ கொடுத்து விட்ருவான். திருப்பி அகைன் ஒரு சூப்பர் கீ கொடுத்து விட்ருவான். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து சோலசிக்கு முடிச்சு விட்ருவான். அதாவது இதுக்கெல்லாம் காரணமே கோடி தான் அந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் பிளட்லைனே உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க கெவின் ஓன்ஸை கட்டி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே கெவின் ஓன்ஸ் வந்துன்னா திருப்பி வந்து
அது அடிக்க போயிடுவான் கோடியை. ஏய் எதுக்குடா நீ வந்த, நான் தான் சொன்னேன் நீ வராதன்ட்டு கேட்டியாடா அவனோட, நீ வந்தனால தான் நாங்கள் தோற்றோம். எப்படி அந்த பார்ட் 6 மேட்ச் நடந்துச்சோ அதே மாதிரி தான். ஆனால் இதில் நம்ம தரமாக இருந்துச்சு. ராண்டி வந்துட்டு சண்டை போனாங்கடா, நம்மளுக்குள்ள நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்ற மாதிரி கடைசியில் இப்படி சொல்லி எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கான பார்ட் 2 மேட்ச் வந்து கூடி சீக்கிரம் நடக்க தான் போகுது. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவா. See you next video. Thank you for watching.